அதான் ஆசை ஆசையாக வளர்த்தோம் மேடம். நாங்கள் கடைசி கொடுத்துட்டோம். எங்களுடைய வம்சமே அவன் தானே மேடம். நான் வாரிசுன்றது இப்போ எங்கள் வீட்டுக்காரு என் தலைமுறையே குழந்தை அவன் தான் போது அதையே அழிச்சிட்டாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இல்லை ஆண்டி நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னும் போது எனக்கு பதட்டம் வந்துடுச்சு. நான் கதற ஆரம்பிச்சேன். எதாக இருந்தாலும் சொல்கிற முடிச்சேன், புள்ள உயிருக்கு ஏதோ ஆபத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சாங்க. போய் பார்த்தா குழந்தைய அடித்து செவத்தில் அடித்து போட்டு பிளாட்ஃபார்மில் அனாமத்தா கிடக்குறான். ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லை. அழுதுட்டு இருக்காங்க. கடவுளே அது நம்ம பிள்ளையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா இவர் என் குழந்தை மடியில் வச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்படியே வண்டியை தூக்கி நிறுத்த கூட இல்லை. அப்படியே அந்த பதட்டத்தில் போட்டுட்டு ஓடி போனா குழந்தை நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், இது ஆக்சிடென்ட் கிடையாது, என் கூட சண்டைக்கு வந்தவங்க தான் நித்தினை கார் ஏற்றி கொண்டுட்டாங்க. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணபலம் பதவி பலம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம், ஏன் கொலை கூட பண்ணலாம், நம்மள எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்கு. அதுக்கு உதாரணமா தான் சில நாட்களுக்கு முன் 19 வயசு ஒரு கல்லூரி மாணவன் நிதின் சாய் அப்படின்றவரை கார் ஏத்தி கொண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாகலன்றதுக்காக ரிவர்ஸ் எடுத்து செகண்ட் டைம் இடிச்சு அந்த பையனை சாகடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் பேச போறோம். என்ன நடந்தது அதை பத்தி தான் கேட்க போறோம். வணக்கம்மா. வணக்கம். உங்களோட இழப்பை வந்துட்டு ஈடு செய்யவே முடியாது எங்களால. பட் இருந்தாலும் எங்க சார்பா தீர்வை தேடி நிகழ்ச்சி சார்பா உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஆறுதல் நாங்க சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. உங்க பையனை பார்த்து ஆசையா வளர்த்துருப்பீங்க. நிதின் சார் எப்படி ரொம்ப அமைதியான பையனா? அவன் குழந்தையில இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அவனை பத்தின ஞாபகங்கள் இருக்கும்ல, அது எங்களுக்காக. எல்லாரும் மாதிரி தான் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை ஆசையாக தான் பெற்றோம். ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப செல்லமாக தான் வளர்த்தோம். நாங்கள் கஷ்டமே பட்டாலும் விட குழந்தைங்க கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். இன்னொன்று என்னென்னா, என் குழந்தை எதையும் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்காது. இதுதான் சுச்சுவேஷன், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்த பையன் அவன். நம்ம ஒன்று சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இது வேணும் அது வேணும்லாம் சொல்லாது. ஸ்கூல் முடிச்சுட்டு அப்புறமா தான் இப்போ அதான் என்ன சொல்ல, எல்லோரும் மாதிரி தாங்க நாங்களும் பல கனவுகளோட தான் குழந்தைங்கள வளர்த்தோம். அவனுமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஃபேமிலியை அப்படின்னு. இப்போ டிகிரி கம்ப்ளீட்டட், நெக்ஸ்ட் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்ட்டு சொல்ல வர ஸ்டேஜில் என் பையன் இந்த மாதிரி ஆனது தான் எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல மேடம். நீங்க சொல்லுங்க, நிதின் சாய்க்கு உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்கு? ஏன்னா அப்பாவுக்கு பையனுக்குனாவே ஒரு டிஸ்டன்ஸ். அப்படி இருக்க மாட்டோம் மேடம், ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். ஜாலியாக எப்பவுமே வருவான், பிடிச்சி விளையாடுவான், கட்டி பிடிச்சி விளையாடுவான். சில நேரத்தில் நான் எதுனா கோவம் வந்துச்சுன்னா திட்டுவான் அவனை. அப்புறம் போயிடுவான். திருப்பி என் பையன்கிட்ட நான் அவன் உட்காந்துதானா நெத்திப்பா மன்னிச்சிடா டேடி கோவத்தில் திட்டுனானா விடுங்க டேடி அப்படின்வான். ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பான். அவன் அம்மா கிட்டே கூட சொல்லுவாங்க, டே படிக்கும்போது லவ் பண்ணுறதா இருந்தால் அம்மா கிட்டே யார் என்ன எதுனா சொல்கிறா, இதெல்லாம் அந்த வயசில் வரும், எங்ககிட்ட சொல்லாமல் நீ எதுவும் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க, இதெல்லாம் அவங்க அம்மா அடிக்கடி சொல்லினே இருப்பாங்க. பொண்ணுக்கிட்டேயும் சொல்லுவாங்க, பையன்கிட்டையும் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் வெளி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாமே என்கிட்ட சொல்கிறேன்னு இல்லையா, அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. யார் ஃப்ரெண்ட்ஸு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் முதல் கொண்டு யார் கூட போகிறான், எங்கே போகிறான், எல்லாமே சொல்லுவான் அவன் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா தான் என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கப்பா போயிருக்கான் அப்படின்னா, இங்கே போயிருக்கான், சரி ஓகே. ஏன்னா இவங்க அனுப்புகிறாங்கன்னா ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான், எங்கன்னா லாங் எங்கே போகாமல் இருந்தால் அப்போ என்ன பண்ணுவான், அப்போ டேடிக்கிட்ட போய் கேள்றா போடான்னா என்கிட்ட கெஞ்சுவான், டேடி போயிட்டு வரேன் டேடின்ட்டு.
அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவனை பார்க்கும்போது அப்படியே சைலண்ட்டாக உட்காருவேனா, சரி போயிட்டு வாடான்னுவேன். அப்படிதான் பையனை அவன் வந்து நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அவனுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது. ஆனால் ஏன்னா எங்கள் கூடயே கஷ்டத்தில் தான் வளர்ந்தான் அவன். சாதாரணமாக ரொம்ப ஒரு சின்ன இதுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கஷ்டப்பட்டு எல்லாமே வரும்போது அவனுக்கு ஃபேமிலியோட கஷ்டம் என்னன்னு நல்லாவே தெரியும் அவனுக்கு. அதனால் என்கிட்ட வந்து கூட ஒரு 100 ரூபா கேட்கறது கூட யோசிச்சு தான் கேட்பான். எனக்கு கேட்கணுன்னா அவன் அம்மா கிட்ட கேட்பான். என்கிட்ட கேட்டானா என்கிட்ட இல்லைடா அப்படின்னா சரி டேடி அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவோட தான் கேட்பான் எதுவாக இருந்தாலும். நாங்கள் 4 பேர் மேடம். நானு, எங்கள் வீட்டுக்காரர், நித்தின், மீனு. நாங்கள் 4 பேர் தான் இந்த உலகமே. எங்கள் வீடு இப்போ மற்றவங்க வீட்டில் எப்படின்னு தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேருமே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோம். ஒரு ஒரு ஃபெஸ்டிவல்னா கூட தான் நாங்கள் 4 பேர் தான். ஒரு குழந்தைங்க பர்த்டேனா கூட மற்றவங்களே நாங்கள் 4 பேருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்குவோம். ஒரு கேக் கட்டிங்காக இருந்தாலும் எங்களுடைய எல்லா இதுலையுமே நாங்கள் 4 பேர். ஒரு குருவி கூடு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது மேடம். அவன் அதிகமாக போகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆயா வீட்டுக்கு போவான். அவங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்க அக்காவோட பசங்க இருக்காங்க. அவன் தான் அவங்களுக்கு அங்கே போவான், வீட்டில் இருப்பான். ஃபோன் பண்ணுவான், டேடி இன்றைக்கி இங்கே எந்துக்கிறான் டேடி அப்படின்னுவான். எங்கடா தங்க போகிறேன்னு கேட்பேன். பெரியம்மா வீட்டில் இருக்கான்னுவான். சரிடா ஓகேடா. காலையில் வந்துடுறா காலேஜ் போகணும். சரி டேடி ஓகே டேடின்னுவான். சில நேரத்தில் கேட்பான், நைட்டில் போகிறதுக்கு கேட்பான். 12 மணி ஒரு 10 மணிக்கு நேற்றிலாம் வேணாண்டா படுறா நாளைக்கு போய்டா அதான் சொல்லுவான். அதுவும் எதுவும் பண்ண மாட்டான். கம்முன்னு பார்த்துருவான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு பார்த்தாலே அவங்க கூட படித்தவனுங்க ஒரு 6-7 பேர் தான். அதுவும் அவனுங்க அந்த ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இன்னி வரைக்கும் அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு. அவனுக்கு வெளி வட்டாரத்துலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸில் அவள பெரிய அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் கிடையாது. இன்றைக்கி அவனுக்கு வெளியில் போனோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் போகிறது, இது பண்ணுறது. எங்கன்னா இப்போ வெளியினா ரொம்ப இதெல்லாம் போக மாட்டேன். இந்த எம்ஜிஎம் போகிறது, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறது, அந்த மாதிரி தான் கேட்பான். அது கூட ரேர் அது அவனுக்கு போகிறது. ஃபுட்பால் விரும்பி விளையாடும் குழந்தை. டஃபுக்கு போகிறோமா அப்படின்னோம். போயிட்டு வாப்பா. எங்கே போனாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க. எத்தனை மணினாலும் அந்த குழந்தை கரெக்டாக வந்துடும். அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். பொய் சொல்லாது என்கிட்ட. இங்கே தான் போகிறோம்மா அப்படின்னா அங்கே போகிறேன்னு சொல்கிறோம். மறைச்சிட்டு போய் சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாமே நான் வளர்க்கல. ஒரு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பசங்க கிட்ட மூவ் பண்ணது எல்லாமே. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லி, எதாக இருந்தாலும் அதே மாதிரி நான் என் பசங்கிட்ட சொல்லி வளர்த்ததே. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, எதுவுமே உடஞ்சி போயிடக்கூடாது, மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நித்தின் அப்படின்னு நான் சொல்கிற விஷயமா. அதே மாதிரி எப்போவுமே சேஃப்டியாக இருக்கணும் நித்தின். லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழணும். ஆனால் உயிர் ரொம்ப முக்கியம். பையனை பார்த்து சொல்லி தான் நான் வளர்த்தேன். கடைசியில் குழந்தை எவ்வளோ சீக்கிரம் எங்களை விட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் தான் மேடம். என்ன சொல்கிறது, ஆக்சிடென்ட் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணோம். கடைசியில் எப்படின்னும் பொழுது ரொம்ப அதான் ஆசையாசே வளர்த்தோம் மேடம். நாங்கள் கடைசியில் தூக்கி கொடுத்துட்டோம். எங்களுடைய வம்சமே அவன் தானே மேடம். நான் வாரிசுன்றது இப்போ எங்கள் வீட்டுக்காரு என் குழந்தை போது அதையே அழிச்சிட்டாங்க. அன்னைக்கு என்னதாம்மா நடந்தது? கடைசியா நிதின் சாய் வீட்ல இருந்து போகும்போது எப்ப நீங்க பாத்தீங்க? என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் வந்து காலேஜ் காலையில் கிளம்பும் போது பார்த்தது தான் மேடம். குழந்தை எப்போவுமே காலேஜ் ஒரு 6:30 மணிக்கு அப்படி கிளம்பிடுவான். இந்த மாதிரி காலேஜ் போயிட்டு வரமா சொல்லிட்டு பாய்ப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன படிச்சுட்டு இருந்தாரு? பிஏ இங்கிலீஷ் ஃபைனல் இயர் விவேகானந்தா காலேஜில் பண்ணாங்க மேடம். அப்புறம் நான் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்தேன். லேட்டு மீட்டிங் எனக்கு அப்படின்றதால நைட்டு நான் ஒரு 9 மணிக்கு அப்படி தான் வந்தேன். அப்போ நான் மதியம் மட்டும் குழந்தைய வீட்டுக்கு வந்துட்டியாப்பான்னு கேட்பேன். அது ரெகுலர். வீட்டுக்கு வந்துட்டியா, சாப்பிட்டியா நித்தின்னா, இல்லைம்மா சாப்பிட்லம்மா, இனிமேல் தான் சாப்பிட போகிறேன்னா. சரி சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னால், ஒரு 7 மணி இருக்கும். 7 மணி 7:20 இருக்கும்போது அவன் ஜிம்முக்கு போவான் குழந்தை. ஸோ அப்போ போயிட்டு வந்துட்டு 5 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்பியிருக்கான் குழந்தை. 7:15 கிளம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் ஆயா வீட்டுக்கு போகிறேம்மான்னா. சரி ஓகேப்பா பார்த்து போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ நான் மீட்டிங் வீட்டில் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு நான் வீட்டுக்கு வந்தால் குழந்தை வரல. நான் வீட்டுக்கு லேட்டாக வந்ததுனால ஃபோன் பண்ணி, நித்தின் ஆயா வீட்டில் தானே இருக்கேன், சாப்பிட்டு வந்துடு நித்தின். அம்மாம்மா இல்லைம்மா நான் ஆயா வீட்டில் இல்லைம்மா, இங்கே தான் ஐநாவரத்தில் தான் இருக்கேன். சரி சொல்கிறேன். சரி ஓகேடா, டைம் ஆகுது, நேரத்தோட வந்து. அப்போவும் நான் சொல்கிறேன் விளையாட்டு மாதிரி, ஆயா வீட்டுக்கு இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் அப்போ சாப்பிட்டு வந்துடுறா, சும்மா அது நான் ஜாலியாக பேசுவேன், அப்போ ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீ வரம்மா அப்படி சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவன் வச்சுட்டான். சரி பார்த்து சீக்கிரம் வந்துடு நித்தின் மட்டும் நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் மணி ஒரு 10:15 10:30 இருக்கும். 10:30 ஆனால் என்ன டைம் ஆகுதே, குழந்தை இன்னும். நானுமே வந்து அப்புறம் வந்து தான் கடைக்கு போயிட்டு சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரும். சரி எங்கள் வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சிடலாம், குழந்தைங்க வந்தோன்னே சாப்பிடுமே அப்படி சொல்லிட்டு நம்ம செய்கிற வேலையை பார்த்துட்டு 10:30 எனக்கு முடிஞ்சிச்சு குக்கிங் ஒர்க்கு. அவனுக்கு பிடிக்குமேனு அதில் ரொம்ப 2 நாளாக கேட்டுட்டு இருந்தான். வெஜிடபிள் ரைஸ் கேட்டேன். நைட்டு கூட பரவாயில்ல டிஃபன் செய்யாமல் அவனுக்காகவே தான் பிரிஞ்சிலாம் செஞ்சுட்டு
குழந்தைக்கு ரைத்தெல்லாம் செஞ்சு வச்சு ரொம்ப நாளைக்கு ஒரு 2 நாளாக கேட்டுருந்தான், நீ புலாவே செய்ய மாட்டேன்றமா, புலாவே செய்ய மாட்டேன்றமா. சரி நைட்டில் டிஃபன் தான் மோஸ்ட்லி. இருந்தாலுமே அவன் கேட்டான்றதுக்காக ஏன் அப்படி செஞ்சு நானே நைட் லேட்டாக வந்து நம்ம டயர்டாக இருக்கணும், அதை கூட பார்க்காம அன்றைக்கி ஏன் செஞ்சேன் எனக்கே தெரியவே இல்லை. சரி சொல்லிட்டு வேலை முடிஞ்சிச்சு, சமையல் வேலை முடிஞ்சோன்னா 4 பேரும் வந்த பிறகு தான் சாப்பிடும். அது வீட்டில் மட்டும் எப்போவுமே ஏன்னா காலையில் ஒரு மதியம் ஒரு நைட்டு மட்டும் தான் ஒன்றா சாப்பிட்னாங்கன்னா இப்போ நைட்டு ஒன்றா தான் சாப்பிடுவோம். இப்போ 10:30 ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிட்டதுன்றதால அம்மா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு பாப்பா சொன்னான். ஆமாம் சரி சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். நித்திப்பா எங்கேம்மா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். ஐநவரில் தான்மா இருக்கேன், வாடா சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றேன். சரி 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேம்மான்னு நான் குழந்தை. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, 10 நிமிஷம் கழிச்சு இவர் வந்தார். இவர் வந்தோடனே என்கிட்ட கேட்டாருன்னா ஒளி இன்னும் நித்தின் வரலையா அப்படி சொல்லிட்டு. இதோ இங்கே தாங்க இப்படி தாங்க இங்கே தாங்க இருக்கான், ஐநாவரத்தில் தான் இருக்கான், சேஃபாக தான் இருக்கும் குழந்தை. இப்போ தானே 10:30 தானே அது வரட்டும் விடு. ஏன்னா ஃப்ரெண்டு பர்த்டே அப்படின்னாலே என் பையன் பர்த்டேனாலுமே எல்லாம் வருவானுங்க, முடிச்சுட்டு போக லேட்டாக தான் ஆகும். ஸோ அதனால எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. பர்த்டேன்னு போனாலே ஒரு 11 o'clock வந்துருவான்றதால எனக்கு அந்த 10:30 அப்படின்றது எனக்கு நிறைய டைம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா, அவ்வளோ நேரம் ஏன் வெளியே விட்டா, அவ்வளோ நேரம் ஏன் வெளியே. இந்த கேள்வி தான் எல்லாருமே என்னை கேட்குறாங்க. இப்போ என் குழந்தைங்க கூட 6வதுலேருந்து எல்லாம் ஒன்றா படிக்கிறானுங்க. இந்த பசங்க எல்லாருமே எனக்கு தெரியும், எல்லாமே நல்ல குழந்தைங்க தான். அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், இங்கே என் பையன் ஐநாவரத்தில் இவரே சொல்கிறேன் வருவாங்க, நீ எதுக்கு தொல்லை பண்ணுற, சரி இதால் நீ ஃபோன் பண்ணினா உடனே வந்துடுவான். அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கேட்டால் உடனே வந்துடுவான். அப்போ இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கான், அண்ணா நகரில் இருக்கேன் வந்துடுறேன் டாடி அப்படி சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, அவன் 10 நிமிஷத்தில் வந்துடுறானாப்பா, அண்ணா நகரில் இருக்கான் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே இவர் வெளியே போயிட்டார். கோயில் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டார். அப்புறம் 10:50 இருக்கும். அவன் வந்து ஃபோன் வருது, நித்தினோட ஃப்ரெண்டு நம்பர்லேருந்து ஃபோன் வருது. சம்டைம்ஸ் வரும், ஏன்னா சார்ஜ் இல்லைன்னா இவன் நம்பர்லேருந்து. நான் என்ன சொல்கிறேன், சொல்லுப்பா அப்படின்னோடனே அவன் குழந்தை என்ன சொல்கிறான், முஷ்ரஃப் அவன் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணான். ஆண்டி சொல்லுடா என்னடா அப்படின்னோடனே, ஆண்டி இந்த மாதிரி நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி அப்படின்னா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நான் வந்து ஏற்கனவே இவனுங்க எம்ஜிஎம் போகிறப்ப ஒரு தடவை இப்படி தான் போயிட்டு சிராச்சிட்டு வந்துட்டானுங்க கை காலில். அதனால வந்து சரி என்னாச்சு சொல்லுடா, கை காலில் என்ன அடிபட்டுச்சா, குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுடா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இல்லை ஆண்டி நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னும் போது எனக்கு பதட்டம் வந்துடுச்சு. நான் கதற ஆரம்பிச்சேன். எதாக இருந்தாலும் சொல்கிறேன், புள்ள உயிருக்கு ஏதோ ஆபத்து இல்லைன்னா. அவன் என்ன பண்ணுறா, நீங்கள் வாங்க ஆண்டி என்ன பண்ணுறா, இன்னொருத்தர்கிட்ட ஃபோனை கொடுத்தனா அவர் பப்ளிக் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி என் பொண்ணு உயிரோட இருக்கா அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை மேடம் நீங்கள் வாங்க. அவங்களுமே என்ன சொல்கிறாரு, எதுவுமே சொல்ல, நீங்கள் வாங்க இதை மட்டுமே சொல்லுவேன். நான் வந்து அலறி அடிச்சிட்டேன், பதட்டமாயிட்டேன். என்ன பண்ண அப்புறம் பாப்பாவும் நான் நைட்டி போட்டு நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடணுமே, குழந்தைய கூட்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே பாடி சரவணா ஸ்டோர் கிட்ட வாங்க. பாப்பா மட்டும் தான் இருந்தீங்க? நானும் பாப்போம். உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இவரு ஃபோன் வச்சிட்டேன். சுரேஷா இந்த மாதிரி குழந்தைக்கு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க சுரேஷா, இந்த மாதிரி பாடி சரவணா ஸ்டோர் வர சொல்கிறாங்க அப்படி சொல்கிறேன். நானும் இவர் பாப்பாவை வீட்டில் இருந்துட்டு வர்றோம், இவர் அங்கேருந்து வர்றாரு. அதுக்குள்ளே வண்டியில் பார்த்தா எங்கள் நம்பருக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணுறேன், இவருக்கு லொக்கேஷன் குழந்தை பின்னாடி வண்டியில் உட்காந்தா டேடிக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டேன். என் அக்கா பையனுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஜெயப்பா இந்த மாதிரி நித்தினுக்கு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க ஜெயப்பா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குல்ல சித்தி, ஒன்றும் ஆகாது நீ போ சித்தி அப்படின்னாங்க. இல்லை ஜெயப்பா அவங்க வந்து நீங்கள் வாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்லாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சித்தி. ஓடுறேன் வண்டியில், நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஓடுறேன். இந்த சந்தில் போகிறாங்க, அங்கே பார்த்தா பிளாக் பண்ணியிருக்கு. எப்படியோ நான் தேடி போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு கும்பலில் அழுதுட்டுருக்காங்க. கடவுளே அது நம்ம பிள்ளையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா இவர் என் குழந்தை மடியில் வச்சுட்டு அழுதுட்டுருக்காரு. அப்படியே வண்டியை தூக்கி நிறுத்தக்கூட இல்லை, அப்படியே அந்த பதட்டத்தில் போட்டுட்டு ஓடி போனால் குழந்தை பிள்ளைய வச்சு கதறி அந்த குழந்தைய தடத்தோடு போயிருக்கு. கொஞ்சம் உயிர் கதறித்து பாட்டி எழுதுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் குழந்தைய பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கோம். அப்புறம் ஆம்புலன்ஸ் அந்த சின்ன வண்டி, அந்த சின்ன வேன் இருக்குங்களா அது வருது, அதில் தூக்கிட்டு போட்டுட்டு ஓடணும். அதை கூப்பிட்டு போனால் கேஎஃப்சி. அந்த கேஎஃப்சிங்கிறது கிட்ட தான் ஒரு அளவில். ஆனால் அன்னைக்கு எனக்கு அவ்வளோ தூரமாக தெரியுது. அது குழந்தைய போயிட்டு கூட்டிட்டு போட்டு நாங்கள் டாக்டர் என்ன பண்ணாங்க, செக் பண்ணிட்டேன். என்ன சொன்னாங்க சொல்லும்போது இந்த மாதிரி கண்ணு ஓப்பன் ஆகிட்டு காதுலேருந்து இதாகிடுச்சு, நான் வந்து இசிஜி மட்டும் பண்ணுறேன். இப்போ அவர் சொல்லும் போது கொஞ்சம் நமக்கு ஐயோ கடவுளே எப்படின்னா அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடக்கூடாது அப்படி தான் நான் நினச்சி பார்த்தா. அப்புறம் செக் பண்ணிட்டு போயிடுச்சு. பக்கத்தில் பார்த்தா அவன் கூட படித்த பையன் அடிபட்டு கிடக்குறான். அப்போ இந்த குழந்தை ஃபர்ஸ்ட்லேயே ஆம்புலன்ஸ் வந்திருக்கேன், நம்ம குழந்தைய ஏற்றிட்டு வந்திருக்கலாமே அப்படி சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா குழந்தைக்கு அங்கே உயிர் போயிடுச்சுன்றதால அவனே ஏற்றாமல் அவன் அபிஷேகம் மட்டுமே கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என் குழந்தை இறந்துட்டு நான் அல்லாடி துடிச்சிட்டு. அப்புறம் ஆக்சிடென்ட் தான் மேடம் சொன்னாங்க, ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க.
அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு 11, 12 அந்த 1 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பசங்களும் அங்கே வந்துட்டானுங்க. அப்புறம் மீடியா, போலீஸ்லாம் வந்து அப்புறம் தான் மேடம் தெரிஞ்சது அது ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீங்க சொல்லுங்க. கடைசியா நீங்க நிதின் சாய் எப்ப பாத்தீங்க? எப்பவுமே காலையில் சொல்லிட்டு போவேன் மேடம். காலையில் சொல்லும்போது ஏதோ அவங்க அம்மா கிட்ட கத்திருக்கா, நான் தூக்கிட்டு இருந்தேன் உள்ள. ஏய் போடா சும்மா கத்தினுக்கிற அப்படின்னு. அந்த வார்த்தை பேசுனதோட சரி ஆகணுமா லைட்டாக திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தேன் சரி போயிட்டாங்க. அதோட நைட்டு நான் வீட்டுக்கு அதோட பார்க்கவே இல்லை மேடம். அவனை நைட்டு நான் ஒரு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு முகலாம் கழுவின்னு சரி வெளியில் இருக்கானா என்னன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டேன். ஏன்பா நிதின் கான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்களே ஃபோன் பண்ணுங்கன்னொன்னே நான் எடுத்து ஃபோன் பண்ணேன். கரெக்டாக நான் ஃபோன் பண்ணும்போது 10:47 அவனுக்கு. டாடி இப்போ இந்த மாதிரி மோகனோட பர்த்டேக்கு வந்துக்கிறேன் டாடி, 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், அண்ணா நகரில் இருக்கிறேன் டாடின்னா. இங்கே சரிப்பா நீ சீக்கிரம் வந்துருப்பா நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு நான் இங்கேருந்து புரசவாக்கம் பாதாள புண்ணியம்மன் கோயிலாண்டு போய் நிற்கிறேன். என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கேருந்து நான் போகிற டைம் தான், மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஒரு 1/4 ஹவர்னு வச்சிங்களேன். 1/4 ஹவரில் இவங்க ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சாங்க. போய் பார்த்தா குழந்தைய அடித்து செவுத்தில் அடித்து போட்டு பிளாட்ஃபார்மில் அனாமத்தாக கிடக்குறான். ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லை. நான் போய் தூக்கும்போது அவன் கண்ணு திறந்து இருக்கு, என்னை பார்க்குற மாதிரி ஆகிட்டு என்னை தூக்கின்னு போட்டு அப்படின்னு கேட்குற மாதிரி போயிட்டு உயிர் இருக்குன்னு நினச்சேன். குழந்தைக்கு பார்த்தா இறந்து போய் கிடக்குறான். உடம்புல எங்கேயுமே அடியில. அப்புறம் கடைசியாக என்னடா எதுவுமே அடியே இல்லை, என்னடா ஆச்சு குழந்தைங்கன்னு பார்த்தா பின்னாடி தலையில் பிடிச்சி பார்த்தா தலையில் அடிபட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்தவொடனே எடுத்து கொண்டு வந்தாங்க. இவன் கூட போன பையனுக்கு அவனுக்கும் தலையில் அடிபட்டுருக்கு. அவன் கொஞ்சம் இது வந்ததுனால அவனை உடனே ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. இவனுக்கு அந்த ஆம்புலன்ஸில் வந்தவங்க இவனை பல்ஸு பார்த்துவாங்களாம். பல்ஸ் இல்லைன்னொடனே இவனை அங்கேயே விட்டுருக்காங்க, ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு, வேறு ஆம்புலன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் மர்டர்னு தெரிய வந்தது சொன்னீங்களா? அது எப்படி எது மூலமா தெரிய அந்த வந்தது? ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனோட ஜூனியர் பையன் தான் வெங்கடேஷன் அப்படின்றவன் மேடம். ம். நிதின் சாயோட ஸ்கூலில் தான் இது ஜூனியர், காலேஜுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஓகே. ம். இவங்க எல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க, ஸ்கூலில் ஜூனியர்னவே. அவன் வந்து என் பையன் கூட அந்த ஃப்ரெண்டுலாம் இருக்கானுங்களா, சந்துரு இவனுங்கெல்லாம் போனான், சந்துருன்னு சாரிங்க, அபிஷேக் இவனுங்கெல்லாம் போனானுங்க. ஸோ அவங்க வந்து அவனுங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க, அண்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. இதுக்கே என் பையன்கிட்ட 2 வீலர் இல்லைன்றதால இவங்க கூட தானே போயிருக்கான், அப்போ இவன் கிளம்புறன்னு தான் சொல்லியிருக்கான். அப்போ கூட என்ன பண்ணியிருக்கானுங்க, அவனுங்க கூட போனால் அவனுங்க கூட தானே வந்தாகணும், நம்ம 2 வீலர் இல்லை குழந்தைகிட்ட, இங்கே தாண்டா ஒரு 5 நிமிஷம் போயிட்டு போயிடலாண்டா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. அதனால சரி என்ன பண்ணியிருக்கு, குழந்தை போயிருக்கு. இதை வந்து யார் எங்ககிட்ட சொன்னதுன்னா, அந்த வெங்கடேஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் தான் அந்த ஸ்பாட்லேயே அங்கே ஹாஸ்பிட்டல்லே அந்த குழந்தை சொல்லுச்சு. ம். அந்த குழந்தை தைரியமாக ஓப்பனாக சொல்லவே தான் இது மர்டர்னே எங்களுக்கே தெரிய வந்தது. அவன் சொல்லாமல் வாயை மூடிட்டு போயிருந்தா இது ஆக்சிடென்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பான், ஏற்று நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருந்ததுங்களாம். ஸோ அந்த பையன் வந்து ஓப்பனாக சொல்லவே தான் எங்களுக்கு வந்து இது மர்டர்னே தெரிஞ்சது. ம். என்னதான் சொன்னாங்க? ஃபுல் என்ன பிரச்சனைன்னு? என்ன பிரச்சனை, வெங்கடேஷனுக்கும் பிரணவ் அப்படின்றவனுக்கு தான் ப்ராப்ளம். ம். இவனுங்க 2 பேருமே ஏதோ ஒரே பொண்ணே இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதனால பிரச்சனைன்றதால பிரணவ் என்ன பண்ணியிருக்கான், வெங்கடேஷனுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த லொக்கேஷன் அனுப்பி தைரியம் தான் நீங்கள் இங்கே வாங்கடா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கான், பிரச்சனைக்குன்னு போகிறதுன்றதால இவனுங்களை கூப்பிட்டுட்டு போயிருக்கான். ம். என் பையன் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் அண்ணா நகரில் இருக்கவே இவனுங்க ஸ்பாட் அங்கேயாட்டுருக்கு. ஸோ நம்ம அண்ணானுங்க சீனியர் அண்ணானுக்குனவே அந்த வேலையை இவங்களை பார்க்கவே இவனுங்களும் போயிருக்கானுங்க. போகும்போதே அவனுங்க வந்து காரில் எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்டே அந்த வெங்கடேஷனை வந்து இடிச்சிருக்கானுங்களாம். அப்புறமா அந்த பசங்கள்லாம் கல் எடுத்து பார்க்க போகும்போதே அவங்க அடிச்சிருக்காங்களா? அப்படிதான் சொன்னாங்க. நீ சொல்லு சுரேஷா. அதே மேடம் இவனுங்க இங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு அந்த கோரா ஸ்ட்ரீட்டுக்கு சாப்பிட போயிருக்கானுங்க. அங்கே சாப்பிட போன இடத்துல அந்த வெங்கடேஷன்றவனை பார்க்குறாங்க. அவனை பார்த்துட்டு பேசும்போது என்னடா இங்கே வந்து ஏதோ ஸ்கூலில் ஜூனியர் பையன்ல பேசிக்கிறான், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சு கூப்பிட்றானுங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இவனுங்க ஒரு 10 பேர் இருந்திருக்கானுங்க பொழுது, நீங்களே வாங்கின உடனே இவனுங்க சரி நம்ம பையனாச்சுன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. அவனுங்க ஏதோ ரெண்டு வாட்டி லொக்கேஷன் அனுப்பிச்சு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சாக்கா அந்த இடத்துல இல்லைன்ற மாதிரியும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சு அங்கே போன மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்து சந்தையை தான் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கான். அதாவது அவங்க தான் அனுப்பியிருக்காங்க, அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க இந்த லொக்கேஷனுக்கு வான்ட்டு. இதை அமிச்சது ஒரு பேர் வந்து பிரணவ் இல்லை, ஒரு பேர் ஆமாம் பிரணவ். இது அமிச்சவர் ஏன்னா அவர் தான் வந்து கதையோட மெயினான இதுவே அவனால தான். அவனும் வெங்கடேஷ்ன்றவன் தான், 2 பேர் தான் பிரச்சனை இவங்க 2 பேருக்கு. வெங்கடேஷுக்கு சப்போர்ட்டு அவங்க ஒரு 4 பேருக்கு யூனில் கூப்பிட்டு போனால், இந்த பிரணவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அவன் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வரான்.
இது என்ன ஆயிடுச்சு, இவங்க போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பொழுது அந்த வெங்கடேஷ்ன்றவங்க மட்டும்தான் கிட்ட போய் பேசுறான். இவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க காரை விட்டு கூட இறங்கல. அதுல வந்து ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்காப்புல, ஏய் நாங்க யாருன்னு தெரியாம வந்து நீ எங்ககிட்ட மோதி நிக்கிறீங்க, பாரு என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா காரை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அட்ரா அப்படின்னு நிற்கிறான். அந்த வெங்கடேஷ்ன்றவனை தான் அடி கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்க. அவன் டக்குன்னு பக்கத்துல இருந்ததால எகிரி குச்சி லைட்டா காலில் மட்டும் லைட்டா அடி வாங்கிட்டு எகிரி குச்சி மரத்து பக்கத்துல போயிட்டு இருக்கான். நின்னு பேசிட்டு இருக்கும்போதே பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் இந்த டோரை திறந்துட்டு இப்படி வெளியே கால் வச்சிருந்தா பேசிட்டு இருக்கிறான். மீதி எல்லாம் உள்ள வந்துருக்காங்க. இவன் பக்கத்துல அந்த சைடு நின்று பேசிட்டு இருக்கான். காரை தூக்குன உடனே இவன் பைக்கும் லைட்டா தட்டியிருக்காங்க. இவன் தட்டின உடனே கூட இருந்தவங்க அத்தனை பேரும் பைக்ல இருந்தவொடனே இவன் காரை வந்து ஓவரா ரேஸ் பண்ணி அந்த வீலிங் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருந்தவொடனே எல்லாம் மிரண்டு போயிட்டு இப்போ பைக் எடுத்துன்னு எல்லாம் ஒரு சைடு ஓடி இருக்கானுங்க. இவனுக்கு ஓடினதே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ரோடு வழியாக போயிட்டு அப்படி மெயின் ரோடு திரும்பி இருக்கானுங்க அந்த SBO ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நிறைய பசங்க எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டானுங்க. இவனுக்கு மட்டும் போயிட்டு என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த சைடில் இவன் நேராக வரானே நம்ம திரும்பிட்டோம்னா இவன் நேராக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கார்னரில் அப்படி திரும்பி இருக்கானுங்க. இவன் வந்தவன் அதே ஸ்பீட்லேயே வந்து அப்படியே அடிச்சிருக்கான் நேராக ரெண்டு பேரையும். இவன் பின்னாடி உட்காந்துருக்கான், அவன் முன்னாடி ஓட்டி இருந்திருக்கான் வண்டி. ஓட்டுனது யாரு? இப்போ ஹாஸ்பிட்டல் அபிதான் ஓட்டுச்சு. இவன் பின்னாடி உட்காந்துதான். இதை இப்போ அடிச்சுட்டு திருப்பி இறக்கிட்டு திருப்பி ஏற்றின மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் நடக்குது. அந்த பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை செய்கிற ஒருத்தர் அது கண்ணால் பார்த்துட்டு நாங்கள் போனவங்க ஸ்பாட்டில் சொல்கிறாரு, இடிச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு திருப்பி ஏற்றினான் அவன். அவ்வளோ வேகமா போச்சாமா அந்த இல்ல சிசிடிவில ரிலீஸ் ஆச்சு அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா? பார்க்கணும் சொன்னீங்க. இது வரைக்கும் வந்து எங்களுக்கு கொடுக்கல மேடம் எதுவுமே. கேட்டிங்கன்னா நான் ஆமாம் கேட்டேன் மேடம். இது வரைக்கும் எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே கொடுக்கல. இவங்களுக்கு வந்து ஏதோ அரசியல் பின்புலத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் இயக்கின்னு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே செல்வாக்குள்ள பசங்க தான், அரசியல் செல்வாக்குள்ள பசங்க, பணபலமும் படித்தவங்க எல்லாமே. இதை வந்து மூவ் பண்ணாமல் நாங்கள் கிட்டத்தட்ட 2 நாளாக ஒரு எஃப்ஐஆர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் மேடம் ஆகும்? 2 நாளாக மேடம் ஆகும். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அவனை? உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாச்சு, ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அவ்வளோ நேரம்? ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு நைட்டு பண்ணால் அன்னைக்கு விட்டு மறுநாள் நைட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க 8 மணிக்கு மேலே. குழந்தை 11 மணிக்கு உயிர் விட்டான் மேடம் நைட்டு. ஓகேங்களா. 2 மணிக்கு மார்ச் வரைக்கும் போச்சு. வில்லிவாக்கம் ஸ்டேஷனில் போயிட்டு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த பையன் சொல்லவே அது மர்டர்னு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் ஆமாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. நானா என் கூட பிறந்தோம் எங்கள் அக்கா போனோன்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட்னா கேஸ் எடுக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க வில்லிவாக்கத்தில். அதில் சம்மந்தப்பட்ட அந்த பையன் பிரணவ் வந்து அப்பயே பிடிச்சி அப்போ உள்ளே தான் இருந்திருக்கான். அந்த பையன் ஸ்டேஷனில் தான் இருந்திருக்கான், V1 ஸ்டேஷனில் இருந்திருக்கான். ஸோ ஆக்சிடென்ட்னா நாங்கள் கேஸ் எடுக்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப நேரம் அதாகிட்டு அங்கே இது கொடுத்தா தானே இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அங்கே இருக்கவே நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நாங்கள் கதறிட்டு இருக்கோம். அங்கே வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்கேயுமே அந்த பிரணவ் கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பிரணவ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து சந்துரு இதுதான் அவனை இன்னும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் தான் நாங்கள் கேஸ் எடுக்கிறோம், மாடர்னாக எடுக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தோம். நாங்கள் எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க கூட வேலை செய்கிறவங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரோட்டில் அந்த மறியல் பண்ணி அப்படி பண்ணவும் அவங்க என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்து பேசிட்டு இங்கே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டேஷன் கிட்ட போயிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே அதுக்கப்புறம் இருந்த பிறகு தான் எஃப்ஐஆர் காப்பியை நைட்டு தான் மேடம் கொடுத்தாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் காப்பியில் யார் யார் நேம்லாம் மென்ஷன் பண்ணாங்க? அதான் மேடம் இந்த பிரணவ் அப்படின்றவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் நினச்சோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டது வந்து சந்துரு பேர் போட்டு அண்ட் 3 others போட்டாங்க. சந்துருன்றவர் அவர் கூட 3 பேர் இருந்தாங்க. எங்களுக்கு அப்போ வந்து நாங்கள் போய் உள்ளே போயிட்டு இது பண்ணும்போது எங்களுக்கு பேர்லாம் தெரியல. அதனால வந்து சந்துரு மெயின் அவரும் இருந்திருக்காரு. அவர் கூட வந்து 4 பேர். ஆக்சுவலி ப்ராப்ளம் வந்து இவன் பிரணவ் வெங்கடேஷ். அப்போ பிரணவ் கண்டிப்பாக இது பண்ணும். இப்போ நீங்கள் அங்கே போகும்போது பிரணவ் ஆல்ரெடி உள்ள ஸ்டேஷனில் தான் இருந்தான்னு சொல்கிறீங்கல்ல, அவரே வந்து சரண்டர் ஆயிட்டாரா இல்லை எப்படி பிரணவ் வந்தார்? இல்லை மேடம் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எங்கள் அக்கா பையன் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தோம், குழந்தை இதாகிடுச்சுன்னு அதில் இருந்ததால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லா இதுவுமே வந்து எங்கள் அக்கா பையன் வந்து அவனுக்கு தான் மேடம் தெரியும். சரி ஓகே. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த எஃப்ஐஆர் எப்போ எழுதுனாங்க? எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு மேடம். நைட்டு தான் வந்து எஃப்ஐஆர் வந்து எங்ககிட்ட கிடச்சிது. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் டே வெட்னஸ்டே தான் வந்து மார்னிங் தான் வந்து மார்ச்சுரியில் போயிட்டு இது பண்ணிவிட்டு அப்புறமா பாடி எங்ககிட்ட அதான் குழந்தை உடம்பு எங்ககிட்ட கொடுக்கும்பொழுது ஒரு 1 மணி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், 12:45 அப்படி இருக்கும் அந்த டைமிங்கு. அப்போ கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் மேடம். இப்போ எஃப்ஐஆர்ல வந்துட்டு அந்த சந்துரு பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, +3ன்னு போட்டிருக்காங்களா? அதில் இருக்க அந்த 4 பேருமே இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா?
அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேடம். ம். ஆனா மெயினா வந்து இந்த பிரச்சனை உருவானதுக்கு காரணமா அந்த ஆளு இன்னும் அரெஸ்ட் பண்ணல. பிரணவ். பிரணவ் ம். அவரும் வந்து அவங்க பாட்டி வந்து கட்சியில வந்து மகளிர் அணி தலைவியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். விஜயா தாயன் ம். என்ன அவங்க விஜயதா என்பன்னு சொல்லிட்டு அவங்க மாநில பேர் மகளிர் சொன்னாங்க. அணி தலைவியா. அவங்க அதனால அந்த கட்சியில இருக்க பெரிய பொறுப்புல இருக்கிறதுனால மறைக்கிறாங்களா என்னவான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது இருக்கு. இன்னும் அவர் வந்து அவரை பத்தின எந்த டீட்டெயிலுமே வரல இது வரைக்கும். ம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே அவர் தான். அவரை இன்னும் இதை இந்த இதுலயே எடுத்துட்டு வரவே இல்லை அவங்க. இப்போ என் குழந்தை போயிட்டா மேடம், திரும்பி வர போறது இல்ல. அந்த வலி வேதனை எனக்கு. இது பசங்களுக்கு என்ன ஒரு 19, 20 வயசு இருக்குங்களா? இப்பவே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கொலை பண்ற அளவுக்கு அதுங்களுக்கு தைரியம் இருக்கு. அப்போ பணம், அரசியல் இதெல்லாம் இருந்துட்டா யாரை வேணா கொலை பண்ணிக்கலாம், வெளியே வந்துடலாம் அப்படின்னு எண்ணம். இதுங்களை இன்னும் குழந்தைங்க இந்த பசங்களை இன்னும் வெளியே விட்டா இன்னும் என்னென்ன பண்ணுங்க. என் குழந்தை இறந்துச்சு வராது தான். ஆனால் என் குழந்தைக்கு நியாயம் வேணும். நான் படுற கஷ்டம், நான் படுற வலி வேதனை வேற பெற்றவங்களுக்கு வேணாம் மேடம். நான் சொல்கிறேன் என் குழந்தை போயிடுச்சு வராது தான். ஆனால் அதை பண்ணவங்களுக்கு தண்டனை வேணும்ல மேடம். கண்டிப்பா. நான் அதை தான் மேடம் கேட்குறேன். நான் அனுபவிச்ச வலி, என் குழந்தை சாகும்போது எவ்வளோ வலி அனுபவிச்சேன். இதை இன்னொரு குழந்தை அனுபவிக்கும். இவங்க பணக்கார திமிரு, இவங்க அரசியல் பின்புலம் பார்க்குறதுக்கு அவனுங்க என்ன வேணால் பண்ணலாமா? ஏற்றிட்டு மறுபடியும் வந்து சாவிச்சிட்டு அந்த கார் விண்டோ ஓப்பன், அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவனுங்க சிரிச்சிட்டு போயிருக்கானுங்களாம். ஆ எங்களை என்ன நினச்சிட்டீங்கன்ற மாதிரி அந்த பசங்க பேசிட்டு போயிருக்காங்க. அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கான்ல ஃப்ரெண்டு அபிஷேக், அந்த குழந்தை சொல்லியிருக்கு மேடம். அபிஷேக் கிட்ட கேட்கும்போது அவர் இன்சிடென்ட் பத்தி என்னெல்லாம் சொன்னார்? ஏன்னா அவரு நிதின் சாய் கூடவே இருந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்? பேசுனீங்களா நீங்க? இப்போ நாங்க அன்னைக்கு பேச முடியல மேடம். அதுக்கு அன்னைக்கு அவனாலையும் பேச முடியல. ஏன்னா மண்டையில பெரிய அடிபட்டதால கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. என்னடா இப்ப அந்த பையன் எப்படி இருக்கான் சார்? இப்போ பரவாயில்ல மேடம், ஓரளவு பரவாயில்ல, பேசுறாப்புல. இப்போ எங்களுக்கு ஒரு வீடியோ கூட அவர் பேசி அனுப்பிச்சிருந்தாரு எங்களுக்கு. அவரு அந்த வீடியோ தான் நாங்கள் பார்த்தோம். இன்னும் நேரில் போய் நாங்கள் இன்னும் அவர் பார்க்கல. உங்களுக்கே பேசி அனுப்பியிருக்காரா? பசங்க போய் நான் வீடியோ இருக்கா? வீடியோ இருக்கு மேம். இருக்கு மேடம். அவர் அனுப்பிச்சது ஃப்ரெண்டுக்கு கேக் வெட்டலாம் வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டாண்ட போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட தம்பி வந்து சொன்னதுல பிரச்சனை அப்படின்ட்டு சொன்னான். சரின்ட்டு அவங்க அந்த ஃப்ரெண்டு கூட நாங்கள் இருந்தோம்னால நான் எங்கேயும் கூப்பிட்டாங்கனால சரி ஃப்ரெண்டோட தம்பிக்கு அது பிரச்சனை போகுது. சரி நான் நித்தின்னு இன்னும் 3 பேர் போனோம். எங்கள் 5 பேருக்கும் அந்த பசங்களுக்கு அந்த ஆப்பரண்ட் டீமுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததும் இல்லை, நான் பேசுறதில்ல, யாருமே தெரியாது. சரின்ட்டு அவங்க அமிச்ச லொக்கேஷன் நான் போய் பார்த்தா அவனுக்கு இல்லவே இல்லை. ஆஃப் பண்ணிட்டு அவங்க எதிர் சைடு வந்து அவனுக்கு வரவே இல்லை. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இது பண்ண காரில் வந்தாங்க. காரில் வந்தோடனே ரேஷ் ட்ரைவிங் பண்ணி ஸ்கிட்லாம் அடிச்சு ட்ரிஃப்ட்லாம் பண்ணி இது காரை வந்து பிரேக் அடிச்சு பேக் டயர் வந்து சுத்த விட்டு புகை வர வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இடிக்கிற மாதிரி நிறைய தடவை பண்ணாங்க. ஹெட்லைட் வந்து நான் நிறைய இது பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் த்ராட்டல் பண்ணி இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு எங்களை இடிக்க வந்தாங்க. அதில் 2 பேர் தப்பிச்சு வண்டி மட்டும் ஏதோ உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் நித்தினோம் ஒரு சேஃபாக அவன் இடிக்க போகிறான் ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நானும் நித்தினோம் ஆக்டிவா வண்டியில் வந்து ஒரு கார் பின்னாடி தான் நின்றுருந்தோம். அவன் திடீர்னு எங்கள் பக்கத்தில் வந்துட்டு காரு. மேடம் நான் என்னென்னா, நான் குழந்தை விட்டுட்டு இருந்ததால இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வலி வேதனை தான் மேடம் ஜாஸ்தியாகுது. அவன் இப்படி போனான், இப்படி உட்காந்துருந்தான், இப்படி வச்சோன்னு இப்படி அது மாதிரி அது வேதனையாக இருக்கவே நான் அந்த வீடியோ அவன் அபிஷேக் பேசுனது கேட்கல. ஆனால் குழந்தை வந்து என் பையன் கூட படித்த எல்லா பசங்களுமே பயப்படாமல் எல்லா இடத்துலையும் நின்று சொன்னிச்சிங்க நடந்த தைரியமாக சொல்லவே தான் எனக்கு வந்து இது இப்படின்னே தெரிஞ்சுது. ஸோ இதை சொல்ல வந்து அந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மேடம். நான் ஏன்னா என் புள்ள போயிடுச்சு. ஆனால் அவனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது மேடம். தைரியமாக நின்று அவன் அந்த வெங்கடேஷ்ன்றவனே பிரச்சனை முடிஞ்சிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டு போகாமல் சொல்லவே தான் எனக்கு இது மர்டர்னு நமக்கு இந்த அளவுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த குழந்தைங்க இது வரைக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனுங்க சொல்லி தான் வந்து தெரியுமே. அவனுங்களுமே அபிஷேக் கிட்ட ஆண்டி நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் அபிஷேக் கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அப்போது அங்கே போய் வீடியோ எடுக்கும்போது எடுக்கூடாது சொன்னாங்களா? தெரிஞ்சு கேட்டுலாம் எடுக்காதீங்கடா. அவன் சொல்ல விருப்பப்பட்டா அவன் நித்தினுக்காக சொல்கிறான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அவனை பேச வச்சு குழந்தை பேசி எங்களுக்கு அந்த வீடியோ கூட அனுப்பிச்சிங்க மேடம். டெத்தில் கூட அந்த பையன் வீடியோ காலில் வந்து என்னால் வர முடியல, நித்தினை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு குழந்தை கதறான் மேடம் அவனை பார்த்து. இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ சந்துருன்ற பையன் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிரணவ் தான் அதில் முக்கிய காரணம்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம் மேடம். ஏன்னா வந்து அந்த இன்சிடென்ட் நடக்க காரணமே அந்த பிரணவ் தான். பட் அவனை இன்ன வரைக்குமே இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அதான் இப்படி என்னென்னா அவன் ஃபஸ்ட்டே ஸ்டேஷனில் தான் இருந்திருக்கான்.
பட் நாங்கள் வந்து நம்ம ஃபோக்கஸ் அந்த பக்கம் திருப்பிட்டு இவனை எஸ்கேப் ஆக வச்சிட்டாங்களாட்டுருக்கு. ஓ, இது நம்ம இவர் சந்துரு ஒருத்தர் சந்துரு arrest பண்ணிட்டா இவங்களை இன்னொருத்தர் தேடிட்டு தேட இருக்கோம் அப்படின்ற மாட்டாங்க. பட்சத்துல அப்புறம் வந்து பார்த்தா அந்த இதுலயே வந்து சந்துரு பேர் மட்டும் தான் வந்திருக்கு. பிரணவ் இதெல்லாம் எதுவும் வரல. எஃப்ஐஆர்ல மென்ஷனும் பண்ணல. மென்ஷனே பண்ணல பிரணவ். எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணது வந்து சந்துருன்ற இப்போ நாங்கள் ஸ்பாட்ல கிடையாது இல்லைங்களா, மேலே டிசி சார் அந்த அங்கே போராட்டம் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலாண்ட. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து முற்றுகையிட்டோம் முகப்பேர் ஸ்டேஷனில் வந்து திருமங்கலம் திருமங்கலம் ஸ்டேஷனில் முற்றுகையிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களை கூப்பிடுறாங்க மேலேயே பேச வாங்க பேசணும் அப்படின்ட்டு. அப்போ போகும்போது தான் நீங்கள் ரெடி பண்ணுங்க ஒரு காப்பி எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது நாங்கள் காலையிலே ஒன்று எழுதி கொடுத்தோம். அது இல்லாமல் டிசி சார் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன நான் நல்லபடியாக பண்ணித்தரேன், எல்லாம் கரெக்டாக இருக்கும், என்ன நடந்தால் விசாரிச்சு நாங்கள் பண்ணித்தரேன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபோட்டோஸ் எதுனா பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் டிசி சார், நானும் ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, இது ரெண்டுத்தையும் பாருங்கள், எது உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்கள் எழுதிங்க, இல்லை மாத்திரதா இருந்தால் கூட வேறு மாற்றி எழுதி கொடுங்கன்னாரு. அப்புறம் அவர் கொடுத்ததே வந்து நாங்கள் எழுதுனதை விட அவர் எழுதுனது உண்மை அதில் இருந்தது. அது கொஞ்சம் விலாவரியாக கரெக்டாக எழுதியிருந்தாங்க அந்த உண்மையை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணோம், எது எது விட்டு போயிருந்ததோ அதெல்லாம் அந்த டைமிங்லாம் கொஞ்சம் தப்பாக இருந்தது, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே கொடுத்துட்டோம். அதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, எங்களுக்கு எல்லார் பேரும் தெரியாது இல்லைங்களா, அதனால் வந்து எனக்கு மெயின் அக்யூஸ்ட் யாரோ அவர் பேர் மட்டும், அந்த சந்துருன்ற பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. மற்ற இந்த பிரணவ் உன்னை யாருன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அதனால மற்றும் 4 பேர் இவருடன் சொல்லிட்டு எழுதி கொடுத்துனாங்க கம்ப்ளைண்ட்ல. இப்ப விசாரணை வந்துட்டு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நியாயமா நேர்மையா தான் போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க மேடம், இப்போ எங்களை பொறுத்தவரைலாம் எந்த அளவுக்கு போகுதுன்றது எங்களுக்கு தெரியல மேடம். நியாயமாக போயிருந்ததுனாக்கா கரெக்டான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி எல்லாரும் உள்ள வச்சிருக்கணும். சரிங்களா, இடிச்ச காரை எடுத்துன்னு வந்துட்டீங்க, அதில் சம்மந்தப்பட்ட ஒரு 3 பேர் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க, இன்னொருத்தர் கொடுத்துருக்கோம், நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்து மெயினான ஆள், இந்த பிரச்சனைக்கு காரணமானவரை இன்னும் நீங்கள் அந்த இதுலேயே எடுத்துகிட்டே வரல, நீங்கள் கேஸ்லேயே எடுத்துகிட்டு வராமல் இருக்கீங்க, அந்த பேரே மறைக்கப்படுது. இன்னும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகல, இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே போய் பார்த்தா தான் என்னன்றது எங்களுக்கு தெரியும் மேடம். கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையில எங்க டீம் சார்பா, தீர்வை தேடி டீம் சார்பா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க தரோம். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியலனாலும் இந்த விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு உறுதுணையா இருந்து இதுக்கு இந்த பிரச்சனைக்கு உண்டான நியாயம், இந்த நிதின் சாய்க்கு உயிர் இழந்திருக்காரு, அவருக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுக்கு எங்களால எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ ஃபுல் சப்போர்ட் எங்க சைட்ல இருந்து நாங்க தரோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க தான் இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. ஒரு பாப்பா வேற இருக்கா, இதுக்கு மேல எனக்கும் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு. இவ்வளோ நேரம் வந்து அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இது இந்த அளவுக்கு அந்த பையனை பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது கூட மீடியா, நீங்கள் உங்களெல்லாம் சப்போர்ட் இல்லைனா கூட இந்த அளவுக்கு இது எடுத்துகிட்டு வரக்கவே முடிஞ்சிருக்காரு. ஸோ நானுமே வந்து என் குழந்தை இறந்துட்டான், அதுக்கு வந்து எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனது கூட நீங்களாம் தான் சப்போர்ட் இருந்தது தான் மேடம் பண்ண முடியும். நான் எங்கள் குடும்பத்து சார்பாகவே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் மேடம். இது தேங்க் இல்லை மேடம், இது எடுத்துகிட்டு போலன்னா தெரிஞ்சிருக்காது மேடம். வந்து மீடியாவில் வந்து யாருமே தெரியாது, நாங்கள் நேர்லயே பார்க்கல யாரையும், இவங்க தான் அப்படின்றது வந்து மீடியா தான் அந்த போட்டோஸ் முதல் கொண்டு இன்னார்ன்றத வந்து பசங்க சொல்லிட்டாங்க. பசங்க இவங்க தான் சொன்ன பிறகு அவங்க எந்த லெவலுக்கு பெரிய ஆளுங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கூட இருந்து பக்கபலமாக இருந்து நாங்கள் சொல்கிறத உடனே அப்டேட் பண்ணி அவங்கள பிடிக்கிற அளவுக்கு அதை வந்து கொண்டு போனது கண்டிப்பாக மீடியா தான் மேடம். இல்லைன்னா நாங்கள் ஒரு இதில் சொல்லிட்டு யாருமே கேட்கலாம், இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த பையனை கூட பிடிக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா அவங்க பணபலம் அரசியல் இருக்கும்போது இதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் சினிமாவில் தான் மேடம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கடைசி என் குடும்பத்துலேயும் இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் சொல்ல, எங்கேயோ யாருதோன்ட்டு நம்ம விட்டுட்டோன்னா நாளைக்கு நம்ம வீட்லேயே எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது மேடம். அதனால தான் அவனுக்கு அந்த பண்ண பசங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய தண்டனை வேணும் மேடம். இந்த பிரச்சனை பண்ண அந்த பையனுக்கும் என் பையன் யாருன்னு தெரியாது. அதுதான் கொடுமையே. நிதின் சாய் இதுல வந்துட்டு நேரடியா கூட தலையிடவே இல்ல. ஆனா பாவம் அந்த பையனோட உயிர். அவ்வளவு பேரை விசாரிக்கிறாங்க, அதுல விசாரணையில என் பையனை பத்தி ஒரு இது கூட வந்திருக்காது மேடம். ஏன்னா இவன் யாருன்னு அவனுக்கும் தெரியாது, அவன் யாருன்னு இவனுக்கும் தெரியாது. இவனுங்க வந்த கூட்டத்துல யாருன்னா அந்த வெங்கடேசன்றவனே ஏன்னா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தவனுங்க, இவன் மிஸ் ஆன உடனே சரி இவன் கூட வந்தவன் தானுன்னு சொல்லிட்டு தான் இவன் அடிக்கிறானுங்க. என் பையன் வந்து அவனோட வாழ்க்கையை அவன் என்ஜாய் பண்ணி ரசித்து அப்படி வாழ்ந்துக்கிட்டு அப்படியே அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இப்படி போகணும்னு நினச்ச குழந்தை மேடம். அந்த இன்ஸ்டாவில் கூட லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அந்த மாதிரி போட்டு அவன் போட்டிருக்கான் மேடம். ஒரு நிமிஷத்தை அனுபவிச்சு வாழணும் குழந்தை நினச்சது. ஆனால் இப்போ அது வாழ முடியாமலே போய் சேர்ந்துச்சு மேடம். யாரோ அவங்க திமிரை காட்டுறதுக்கு என் குழந்தை உயிர் தான் மேடம் பலியாயிடுச்சு.
என்ன சொல்கிறதுன்னு எனக்குமே தெரியல மேடம். இல்லை, உங்கள் வேதனை புரியுது, கஷ்டம் புரியுது. எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் கண்டிப்பாக அதுக்கு ஈடு செய்ய முடியாது தான் இந்த இழப்பை. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பையனோட இறப்புக்கு உண்டான நியாயம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மேடம். தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் போகணும். நாங்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக மேடம். நிதின் சாயோட அண்ணனும் வந்திருக்காரு. அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. அன்னைக்கு என்னதான் ஆச்சு, உங்களுக்கு விஷயம் எப்ப தெரிய வந்தது? வணக்கம் மேடம், என் பேர் ஜெய் பாலாஜி. நான் நிதின் சாயோட பெரியம்மா பையன். ஆனால் நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக தான் வளர்ந்தோம். அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 11:30 போல் சித்திக்கிட்டேருந்து கால் வந்துச்சு. கால் வந்தப்போ நான் என்னால் எடுக்க முடியல, சைலண்டில் இருக்கேன், மொபைல் ஆஃபீஸில் இருக்கிறதுனால எடுக்க முடியல. உடனே நான் திருப்பி கால் பண்ணப்போ பாப்பா அலறுற சத்தம் மட்டும் கேட்குது. அப்பயும் எனக்கு எதுவும் இல்லை, வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க போல் சித்தியும் சித்தப்பாவும், அதனால தான் அலறுதுன்னவே. இந்த மாதிரி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சானா, நீங்கள் உடனே வாங்கினானு நான் சொல்கிறேம்மா ஒன்றும் இருக்காது, நீங்கள் போங்கன்ட்டு நான் என் தம்பிக்கு கால் பண்ணுறேன். தம்பிக்கு ரீச் ஆகுது ஃபோனு, ஆனால் எடுக்கல. சரி, ஆக்சிடென்ட்னா பெரிய ஆக்சிடென்ட்னா ஃபஸ்ட்டு ஃபோன் தானே சுவிட்ச் ஆஃப் ஆகும். சரி, ஃபோன் லைனில் இருக்கே, ஏதோ பயப்படுறான் போல் அண்ணன்ட்டு சொல்ல, ஏதோ ஆக்சிடென்ட் அடிபட்டுச்சு, வெளியே போனால் நான் திட்டுவேன்றதுனால பயப்படுறான் போலன்ட்டு சித்திக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்க அவங்க ஃப்ரெண்டு ஃபோனு நம்பர் கொடுக்குறான். ஃப்ரெண்டு நம்பர் கொடுக்க அவன் என்ன சொல்கிறான், நான் இங்கே வாங்கினான்னு சொல்கிறானே தவிர அவனும் எதுவும் சொல்கிறேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கடா, கூப்பிட்டு போங்கடானா ஆம்புலன்ஸ் வந்துச்சுண்ணா, அபிஷேகம் மட்டும் அழைச்சிட்டு போயிடுச்சு, நித்தினை விட்டு போயிடுச்சு அப்படின்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சரி, இவங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இவங்க ஹாஸ்பிட்டல் போவேன். நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஆக்சிடென்ட்டுன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட்டுருயாது. நான் உள்ளே போய் பார்க்குறேன், எனக்கு எதுவும் புரியல. கூட பிறப்பான்னு நினச்சது அங்கே படுத்து எனக்கு எதுவுமே புரியல, என்ன நடக்குது அந்த நினைவே எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட அந்த பசங்க கிட்ட வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவே வெங்கடேஷ்ன்றவர் அவரே முன் வந்து, நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், இது ஆக்சிடென்ட் கிடையாது, என் கூட சண்டைக்கு வந்தவங்க தான் நித்தினை கார் ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே, அங்கே இருந்த டியூட்டி எஸ்ஐ அந்த ஸ்டேஷன் வில்லிவாக்கம் V1 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டிராஃபிக் உடனே அவங்க வந்தவர் வந்து இவங்க கிட்ட வந்து ஃபுல்லாக அவன் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துறான். அது எங்ககிட்ட வீடியோவும் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அது என்னன்ட்டு நாங்கள் அட்வொகேட் அண்ணன் கூட போயிட்டு நாங்கள் ஸ்பாட்டில் வந்து என்னென்ன எவிடன்ஸ் இருக்கும், ஏன்னா தம்பி இல்லைன்னு ஆயிடுச்சு, அது அந்த கொலை நடந்ததுக்கான என்ன எவிடன்ஸ் அப்படின்றத கலெக்ட் பண்ண போவே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தா திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே. இங்கேருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் தெரியும், அந்த நடந்த ஸ்பாட் தெரியும். இங்கே எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அங்கே போய் விசாரிக்கவே அங்கே பேட்ரோலில் இருந்தவங்க இப்படிலாம் எதுவுமே தெரிலன்றாங்க. அப்புறம் உள்ளேருந்து ஒரு கான்ஸ்டபிள் யாரோ வந்து, ஆமாம் அது ஆக்சிடென்ட் கேஸு V1க்கு மாற்றிச்சு அப்படின்னு நானும் எங்கள் அண்ணனும் அட்வொகேட்டனும் அங்கே போகிறப்ப அங்கே ஒரு பையனை உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. தம்பி கூட இருந்த அந்த ஜூனியர் பசங்க எல்லாருமே வெளில ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஏன்டா இங்கே உட்காந்துருக்கீன்னு கேட்கவே, இல்லை போலீஸ் எங்கெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒரு ரூமில் வெங்கடேஷனும் இன்னொரு ரூமில் ஒரு பையனும் இருந்தாங்க. அந்த வெங்கடேஷன் வெளில வந்தோடனே வெங்கடேஷ்ட இந்த பையன் யாரான்னு கேட்கவே, இந்த பையன் பேர் பிரணவ், இவன் தான் என்னை வந்து முதல்ல ஃபோன் பண்ணி மிரட்டினது, ஏன்டா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீ மறுபடியும் வம்பு பண்ணிட்டு இருக்கேன்னு மிரட்டினது, இவனால தான் சந்துருன்றவனும் என்னை வந்து மிரட்டினது, அதனால தான் இவனை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி, ஓகே என்னவே அன்னைக்கு நைட்டு ஒரு 2 o'clock அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் இந்த வெங்கடேஷ்ன்றவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டே தான் இருக்காங்க. அந்த பிரணவன்ற பையன் உள்ளே இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தால் நம்ம கூட இருந்து வேர்த்துச்சுன்னா கச்சீஃப் கொடுக்குறது, தண்ணி ஐஸ் வாட்டர் கொடுக்குறது, அந்த மாதிரியே ட்ரீட் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த சந்துருன்றவனை தான் முக்கியமாக சொன்னாங்க, ஏன்னா அவன் தான் ஸ்பாட்டில் இருந்தது, அவன் தான் கார் கொண்டு வந்தது, அவன் தான் எல்லாமே பண்ண சொன்னதுன்றதுனால அவன் தான் இந்த பசங்களும் சொன்னாங்க. ஆனால் இவன் தான் மெயின் ரீசன்னு சொன்னாங்க, இந்த சண்டைக்கு மெயின் ரீசன்றவன் பிரணவ் மட்டும்தான் அப்படின்றதும் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அந்த எங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க, ஒரு தம்பி கூடவே இருந்தது டக்குன்னு போயிடுச்சுன்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்ன ஏதுன்னே தெரியாமல் அங்கே இருக்கவே. சரி, ஓகே, அப்போ சந்துரு தான் மெயின் ரீசன், அவனையா ஒழிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இவனை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ இவனுக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை போல், அதனால இவனை ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டாங்க. இவனுக்கு இதுக்கும் அவன் ஸ்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து ஃபோன் மூலயமா இயக்குனது பிரணவ் தான்றதையும் சொல்கிறாங்க. பிரணவ் கூடவே இருக்க. சரி, ஓகே, இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் சொன்னோன்னே மற்றவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனால எல்லாத்தையும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு 12 மணி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 12:12 போல் டிராஃபிக் டிசி எல்லாமே அங்கே வந்து மீட்டிங் வச்சு என்ன ஏதுன்னு விசாரித்து, நாங்கள் இங்கே வந்து இது ஆக்சிடென்ட் கிடையாது, மர்டர் தான், ஆக்சிடென்ட் கிடையாது மர்டர் தான்வே நைட்டு 1 o'clock அடுத்த நாள் மதியம் 12 மணி வரைக்கும் இதை வெறும் விசாரணை பண்ணி
டிராஃபிக்லேருந்து லா அண்ட் ஆர்டருக்கு மாற்றுறாங்க. ம். லா அண்ட் ஆர்டருக்கு மாற்றுறப்ப பிரணவன்றவனையும் வெங்கடேஷன்றவனையும் திருமங்கலம் ஸ்டேஷனுக்கு வெளிவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே ஒரு பையன் வந்து அவனே ஆஜராகிறான். ம். அங்கே வந்து ஒரு பையன் அவனே ஆஜராகிறான். அவன் பேர் என்னன்ட்டு எங்களுக்கு சொல்ல. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் காரில் இல்லை, ஆனால் நான் இவங்க டீம் தான், நான் பின்னாடி வண்டியில் இருந்தேன் ம். அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான், போலீஸ்கிட்ட அவங்களுக்கு சாதகமாக எப்படி அந்த ஸ்டோரியை மாற்றலாம். ம். பசங்க கல் அடிச்சதுனால டிரைவர் மேலே பட்டுச்சு, டிரைவர் அதனால வந்து ஆக்சிலேட்டர் ஸ்பீட் ஆகிட்டாரு, அந்த டைம் இவனுங்க முன்னாடி அவங்களுக்கு எப்படிலாம் அந்த கதையை சித்தரிக்கலாமோ அந்த மாதிரி இது பண்ணுறேன். ஆனால் பசங்க சொன்னது என்னன்னா, ஒரே ஒரு கார் தான், கூட யாருமே வரல. சரி ஓகே, 2 பேரை பிடிச்சிட்டாங்க, காரில் இருந்து 4 பேர் எங்களுக்கு தேவை. நாங்கள் வந்து இங்கேயும் தம்பியை வந்து ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்லையும் எங்களால் வச்சுக்க முடியாது, நாங்களும் வீட்டில் கொண்டு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுன்றதுக்காக என்னன்னே ஒன்றுமே சொல்ல, இது நடக்குதுப்பா, இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல. எனக்கு என்னன்னா, ரொம்ப இழுத்துட்டே போனால் இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, பாடியை தம்பியை வாங்கணுன்றதுக்காக இவங்க எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்க சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரையும் கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க, என்ன எதுன்னு பண்ணுறாங்க. சந்துரு தான் மெயின் குற்றவாளி, மற்ற 3 பேர் யாருன்னு தெரியல, ஆனால் காரில் வந்து 4 பேர் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பிரணவ் இவ்வளவு காப்பாத்துறாங்களா? இப்ப பிரணவுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன, அது உங்களுக்கு தெரியுமா? மேடம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா பிரணவ் அப்படின்றவங்க யாருன்னா டிஎம்கேவோட மாநில மகளிர் அணி தலைவி, அதாவது விஜயா தாயன்பன் அவங்களோட பேரன். ம். ஸோ அவங்களுக்கு வந்து டிஎம்கேவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதில் இருக்காங்களாட்டிருக்கு. அவங்களோட பேரன் தான் வந்து இந்த பிரணவ் அப்படின்ற பையனே. அதுக்கப்புறம் என்னாச்சு? இது வந்து ஆக்சிடென்ட்லேருந்து லா அண்ட் ஆர்டருக்கு மாற்றிட்டாங்க. லா அண்ட் ஆர்டருக்கு மாற்றின பிறகு 2 பேர், பிரணவ்ன்றவனையும் இன்னொரு கூட ஒரு பையனையும் அங்கே திருமங்கலத்தில் வந்து ஆஜரான பையனையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றத பற்றி எங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ம். ஆனால் ரெண்டு பசங்களும் ஸ்டேஷனுக்கு டோர் பக்கத்தில் தான் இருக்காங்களே தவிர உள்ளே கூப்பிட்டு விசாரித்த மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் வெளில அவ்வளோ திங்கக்கிழமை நைட்டு 10 மணிலேருந்து நாங்கள் வந்து எங்களுக்காக எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்றதுக்காக நாங்கள் நிற்கிறோம். ஆனால் உள்ளே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கிடச்சிட்டு இருக்கு. சரி, காசு இருந்தால் இப்படிலாம் இருக்கும் போல் அப்படின்ட்டு எங்களோட அந்த டைமில் எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, சந்துருன்றவன் ஸ்பாட்டில் இருந்திருக்கான், அவன் மெயின் குற்றவாளி தான். ஆனால் அவனை இயக்குனது இவன் தான் அப்படின்றது தெரியாது. இவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டான் போல். இவன் தான் வந்து சரி இவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்றதுனால இவன் ரொம்ப ஆடிட்டான் போலன்னு நினச்சோம். ஆனால் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. இந்த காரில் இருந்தவனுங்க பிரணவ், சந்துரு கூட இருந்த எல்லாருமே ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து ஃப்ரெண்டு. இவனுங்க எல்லாமே நிதின்ஸோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தது என்னென்னா, அவனுங்க இன்ஸ்டா பேஜில் பார்க்குறப்ப இவனுங்க ஃபுல்லாக பிக் ஷாட் மாதிரி எல்லா இடத்துக்கும் பப்பு போகிறது, அந்த மாதிரி ஃபுல்லாக எந்தெந்த கெட்ட இதுக்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் பண்ணி தான் போட்டிருக்கானுங்க. இவனுங்க அதை பார்த்ததுமே லேண்ட் ரோவர் கார் வச்சுருக்காங்கன்னுமே பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இந்த கட்சினாருங்க, இவங்களோட பேரனுங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. விசாரிக்கவே ஓகே, இப்போ போலீஸ்கிட்ட நாங்கள் கிட்ட போகிறோம். நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஆள், நாங்கள் மாத சம்பளத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வேலைக்கு போனால் தான் நாளைக்கு நாங்கள் சாப்பாடு சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்குன்ட்டு சேவிங்ஸ் கிடையாது. நான் என் தம்பிங்கெல்லாம் வளர்ந்து வந்து நாங்கள் ஒரு நிலையாக இருந்தால் தான் எங்களோட ஃபேமிலி அடுத்த வர ஜென்ரேஷனை வந்து நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து ஈஸியாக தட்டி கழிச்சிடலாம். அப்படி அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ரேஷன் கடையிலே நம்ம போனோம்னா ஏரியாவில் பெரிய ஆளாக இருக்கவங்க தான் முதல்ல போகிறாங்க, மற்றவங்களாம் அந்த மாதிரி இடத்துலையே. அப்படின்னா இது ஒரு பெரிய இடம். போலீஸ்கிட்ட ஒரு ரூலிங் பவரே வந்து ஒருத்தங்க கிட்டே இருக்குது, மெயினே அவங்க தான். அவங்க வந்து போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ போலீஸ் நாங்கள் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்ல, எங்களுக்கு என்னென்ன தேவையோ டிலே பண்ணாங்க தான், உண்மைதான் டிலே பண்ணாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். எங்களோட ஃபேமிலிஸ் வந்து ஜாஸ்தி, ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்டேஷன் வாசலில் வந்து எங்களுக்கு நியாயம் வேணும், எஃப்ஐஆர் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லார் மேலேயும் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணால் தான் நாங்கள் வந்து எங்கள் தம்பியை வாங்கிப்போன்னு சொன்னதுனால தான் அவங்க பண்ணாங்க. ஏன்னா போலீஸாக அவங்க வேலையை வந்து கரெக்டாக செய்ய விடணும். இன்னும் இப்போ மேல் இடத்துலேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வர அவங்களும் சேஃப்கார்ட் பண்ண பார்க்குறாங்களா இல்லை உள்ளே என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியல. 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டேன்றாங்க. சந்துருன்றவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரல. ஒரு சின்ன அடிதடி கேஸுக்கு வீட்டில் பையன் இல்லைன்னா பெற்றவங்களை எடுத்துன்னு வந்து ஸ்டேஷனில் உட்கார வைப்பாங்கன்றது நம்ம எல்லாத்துலேயும் கேள்விப்பட்டிருக்கோம். நானும் வந்து எதையும் பார்க்காமலாம் வரல, என்னென்ன நடக்குது எல்லாமே நான் வந்து நியூஸ் டெய்லி வந்து அப் டு டேட் எல்லாமே நாட்டு நிலவரம் எல்லாமே தெரிஞ்சு தான் வந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கவங்க இந்த பையனை காணுன்றாங்க. சந்துருன்றவன் இல்லை, வீட்டில் போய் கேட்டோம் இல்லை, அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க, வீடை காலி பண்ணி 10 வருஷம், இவ்வளோ பெரிய ஃபேமிலி வாடகை வீட்டில் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லவே ஓகே அவனை சேஃப்கார்ட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் அவன் மேலே ஸ்ட்ராங் ஆகிட்டோம். சந்துருன்றோம்
பிரணவ்ன்றவன் இருக்கான். இப்ப சந்துருன்றவருக்கு பின்னாடி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? KK நகர் தனசேகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எக்ஸ் கவுன்சிலர் நினைக்கிறேன். அவரோட அவரு மகள் திமுக ஆமா. ஆமா கவுன்சிலர். திமுக கவுன்சிலர். அவரோட மகள் வழிப்பேரன். மகள் பேர் வந்து கனிமொழி, அப்பா பேரு சுரேஷ். அவர்களோட மகன் இவன் தான் வந்து அவரோட அரசியல் வாரிசுன்னு சொல்றாங்க. ம். அரசியலுக்குள்ள போறது வந்து மக்கள் ஒரு இதை தேர்ந்தெடுக்கும், மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான். ஒருத்தரை வந்து மக்கள் பிரதிநிதியாவோ எதுவான நல்லது பண்றதுக்காக தான். இப்படி அவங்க பேரை வச்சுக்கிட்டு அவங்க இதை வச்சுக்கிட்டு மக்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இப்போ யாராலையும் ஈடு செய்ய முடியாதுல்ல மேடம். இதை நாங்கள் 3 பேர், நானே, மித்லேஷ் சாய், நிதின் சாய், நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி அந்த புள்ள இல்லைன்றதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ அன்னைக்கு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து போலீஸால் பிடிக்க முடியலன்னா எங்ககிட்ட விட்டுருங்கன்றாங்க. ம். அவ்வளோ கொந்தளிச்சு இல்ல போலீஸால பிடிக்க முடியலன்னு கூட சொல்ல முடியாது. நீங்க போயிட்டு பார்க்கும்போது பிரணவ் உள்ளதா இருந்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. பட் இப்ப வரைக்கும் பிரணவ் அரெஸ்ட் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. அப்ப பிரணவ் வந்துட்டு இருக்காரு, அவரை சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி தானே தெரியுது. அதான் மேடம், இப்போ பிரணவ் இருந்தாருன்னவே ஓகே. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நீங்க நியூஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்றது மீடியாவுக்கு தெரிஞ்சிடும். நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் எங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்ல, 2 பேரை பிடிச்சி வச்சிருக்கோம், சந்துருவையும் கார்ல இருந்தவங்களையும் தேடிட்டு இருக்கோம், ஆள் அனுப்பிச்சிருக்கோம், காரை சேஸ் பண்ண போயிருக்காங்க, ஆள் அனுப்பிச்சிருக்கோம், வந்துருவாங்க, ஒரு டீம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கார் உள்ள இருக்கவங்களும் வேணும். அதில் தான் நாங்கள் முக்கிய ஃபோக்கஸாக இருந்தோம். ஈவினிங் வரைக்கும் நாங்கள் எஃப்ஐஆர் காப்பியை கையில் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் ஸ்டேஷன் விட்டு கிளம்புற வரைக்கும் பிரணவன்றவன் திருமங்கலம் ஸ்டேஷனில் இருந்தான். அந்த திருமங்கலம் ஸ்டேஷனில் அவ்வளோ சிசிடிவி இருக்குது, நீங்கள் வேணும்னா அவங்க கிட்டே கேளுங்க, அதில் எல்லாத்துலேயும் அவன் பதிவாக இருப்பான். ஆனால் என்னன்னா எங்களுக்கு வெங்கடேஷ்ன்றவன் கரெக்டாக சொல்லலை, இவன் தான் மெயின் அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லலை. இவன் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினானா, ஆனால் இவன் தான் ஸ்பாட்டில் இருந்ததுன்னு சந்துருவை தான் அவன் சொல்லவே, நாங்கள் சந்துரு தான் மெயின், அவனை தான் பிடிக்கணும். ஏன்னா பிரணவன்றவன் இருக்கான், நம்மளுக்கு ஒரு குற்றவாளி இருக்கான், இவனை வச்சு மற்ற எல்லாரையும் பிடிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் பிரணவை அந்த எஃப்ஐஆர் லிஸ்ட்லையும் சேர்க்கல. எந்த ஒரு இவன் அந்த ஸ்பாட்லேயே இல்லைன்றதுனால எஸ்கேப் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பிளான்டு இது, நீ இருக்காதரா, நீ இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடும், நீ இவனுங்களை வச்சு மூவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக ஒரு இது சின்ன விஷயம்தான், இதுக்கு கொலை பண்ணுற அளவு கிடையாது தான், ஆனால் பண்ணியிருக்காங்க. நிதின் சாய்ன்ற பையனுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஏதோ ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணிட்டு கூட போயிருக்கான். கடைசியில அவனோட உயிரே போயிடுச்சு. அந்த பையனோட உயிரை எடுத்த பசங்களுக்குமே 19-20 வயசு அந்த பசங்க தான். ஒரு 19-20 வயசுலயே ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னா அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவங்களுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது அப்படின்றது வந்துட்டு யோசிச்சாவே ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க சைடு அவ்வளோ பதவி பலம், அவ்வளோ பணபலம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனாலதான் இந்த வயசுல இவ்வளவு தைரியம் வந்திருக்கா அப்படின்னு கூட நம்மளால யோசிக்க தோணுது. இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட சந்துருவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னொரு முக்கிய குற்றவாளி பிரணவ், அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு பிரணவையும் சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க ஜெயா பிளஸ் டீம் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். இவங்க 2 பேருக்கு நம்மளால வந்துட்டு இவங்களோட இழப்பை வந்துட்டு ஈடு செய்யவே முடியாது. பட் நம்மளால செய்ய முடிஞ்சது இவங்களுக்கு ஆறுதலா இருந்து இவங்க பையனோட இறப்புக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். எங்க டீம் சார்பா கண்டிப்பா நாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். மக்களாகிய நீங்களும் இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த மாதிரி ஆணவத்தாலையும் பதவியினாலையும் பணத்தாலையும் ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்காம நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். மற்றொரு தீர்வை தேடிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.